கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ 2025 பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லியூமல் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி. இந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சென்னையில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த கம்பெனி வந்து ஒரு டாப் எம்என்சி, ஒரு டயர் 2 கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் இந்த கம்பெனியில் வந்துட்டு யார் யாருக்கு வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபார் 2025 பேட்ச் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அது என்ன ரோலுங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடி இருக்க பீப்பிள்ஸ்க்கு இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸுமே இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லியூமலில் ப்ராடக்ட் டெவலப்பர் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஹையர் பண்ணியிருக்காங்க. அது 2025 பேட்ச் பாசிட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான், அது ஃப்ரெஷருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரைனிங்னாலே நீங்கள் வந்து எந்த ஜாபாக இருந்தாலும் சரி, அது வந்து ஃப்ரெஷராக தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெல்கம் டு அவர் ஃப்ரெஷர் ரெக்ரூட்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஹூ கேன் அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இவங்க பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 2025 கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் வில் பர்சூ டு த கெரியர் இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2025 பேட்ச் பாசிட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ரோல் அப்படின்னு என்ன பேட்ச் பீப்பிள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் ப்ரோக்ராமிங் கோடிங் ஸ்கில்ஸ் ஆர் மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ப்ரோக்ராமிங்காக இருக்கட்டும் இல்லை கோடிங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும் கண்டிப்பாக மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ப்ராடக்ட் டெவலப்பர் அட் லியூமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ ப்ராடக்ட் டெவலப்பர் வந்து லியூமலில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்ட் ப்ராடக்ட்ஸ் யூசிங் UI frameworks. தென் கோர் ஸ்கில் செட் யூ வில் பி யூஸ் த JS, React JS, Python, Node.js, MongoDB அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் டெவலப்பர் ஹோஸ்ட் அண்ட் கிளப் பேஸ்ட் PI ப்ராடக்ட்ஸ் யூசிங் கட்டிங் எட்ஜ் நாலேஜ், Node, Python, Java அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் re-engineer existing hosted products from the cloud AWS. Other frameworks will be like Angular, Vue, visualizations libraries, etc. will be good to know அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிட்டரலி அவங்க வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு ஸோ லியூமலில் என்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ UI ஃப்ரேம்வொர்க்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு React JS, Python, Node.js, MongoDBலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு க்ளவுட் பேஸ் BI ப்ராடக்ட்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது உங்களுக்கு வந்துட்டு Node, Python, Java இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் AWS க்ளவுட் பற்றி கண்டிப்பாக பேசிக் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃப்ரேம்வொர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா Angular, Vue, visualization libraries இதெல்லாமே தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு குட் டு நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்ம்ஸில் வந்து ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தப்பான கொஸ்டின்ஸை வந்து எதுவுமே நீங்கள் வந்து கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தப்பான ஆன்சர்ஸ் வந்து கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. வாட் ஹேப்பன்ஸ் டு ஆஃப்டர் ஐ சப்மிட் மை அப்ளிகேஷன், சப்மிட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க டீம் வந்து உங்களை வந்து அசஸ்மெண்ட் நீங்கள் இன்கேஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்க அப்படின்னா அவங்க டீம் வந்து உங்களை கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் வந்து அசஸ்மெண்ட் இருக்கும். அசஸ்மெண்ட்டை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டெக்னிக்கல் ஜென்ரல் ஹெச்ஆர்லாம் இருக்கும். அதை முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு கண்டிப்பாக ஆன்போர்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஹைலைட்ஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் லியூமல்லேருந்து கெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லியூமல்லேருந்து என்ன கெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேர்ன் வைல் கெட்டிங் பெய்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இந்த லேர்ன் பண்ணும்போதே வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கே வந்து உங்களுக்கு நல்ல பே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி பார்ட் ஆஃப் என்டர்பிரைசிங் and rewarding culture with a highly accomplished peer group. Then a B plus supporter Lumal vibrant culture, always being willing to eager to experiment, learn and deliver customer value, இதை having a fun அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதுதான் வந்து பேசிக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இங்கே அப்ளை ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னு இருக்குது. இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ரெஸ்யூம்ஸ் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாஸ் எல்லாமே ஃபெச் ஆயிரும். அதனால் நீங்கள் அதுக்கப்புறம் எதுவுமே என்டர் பண்ண தேவையில்ல. இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்யூம்ஸ் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணாதீங்க. அப்லோட் பண்ணிங்கன்னா எல்லாமே ராங் டேட்டா பேஸாக கண்டிப்பாக ஃபெச் ஆயிரும். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மேனுவலாக என்டர் பண்ணிக்கோங்க. மேனுவலாக வந்துட்டு உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது போர்ட்ஃபோலியோக்காக பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருந்தால் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இதில் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃப்ரெஷர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு மேண்டேட்டரியே கிடையாது. அதனால் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு போட்டு வச்சுக்கோங்க. எக்ஸ்பெக்டட் சாலரி நில் அந்த மாதிரி எதுவும் போட்டுக்கோங்க. கரண்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த சிட்டியில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்கே ரெட் கலர் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து மேண்டேட்டரி ஃபார்ம்ஸ். ஸோ இந்த மேண்டேட்டரி ஃபார்ம்ஸ் இல்லாமல் வந்து எதுவுமே கொடுக்கல. அதனால் கரண்ட் லொகேஷன்லாம் வந்து நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கில் செட்ஸ்லாம் உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் செட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த ஸ்கில் செட்ஸ் கொடுத்துக்கோங்க. தென் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ்னால் இது தேவையில்லை. இருந்தாலும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்காவது இருந்ததுன்னா ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் கண்டிப்பாக எஜுகேஷன் டீட்டெயிலும் தேவையில்லை, மேண்டேட்டரி கிடையாது. இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா,
ஆர் யூ பாசிங் அவுட் இன் 2025 அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து 2025 பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. பிகாஸ் இது வந்து ஒன்லி ஃபார் 2025 பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட் தான். அதை தான் யாராவது அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை எழுதிவே வந்து இதுலேயே வந்து ஃபில்டர் அவுட் பண்ணிடுவாங்க. தென் அதுக்கப்புறம் ப்ளீஸ் ஷேர் த லிங்க் டு GitHub ஆர் லீட் கோட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க. அது வந்து GitHubலையாக இருக்கட்டும் இல்லை லீட் கோடாக இருக்கட்டும், அதில் வந்துட்டு உங்கள் ப்ராஜெக்ட்ஸை வந்து ஷோகேஸ் பண்ணுற மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோவோட லிங்க் வந்து இவங்க கேட்டிருக்காங்க. அதை வந்து பேஸ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வாட் கைண்ட் ஆஃப் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி யூ ஆர் லுக்கிங் ஃபார் அட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து தேடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை வந்து ஃபார்ம் ஒரு பேரா மாதிரி அதை கொடுத்துக்கோங்க. ஹூ இன்ஸ்பயர் யூ த மோஸ்ட் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் உங்களை இன்ஸ்பயர் பண்ணது, அதுக்கப்புறம் எதுக்காக இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க, அந்த ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சம் பேசிக் கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வாட் இஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் லியூமல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ லியூமல்லாம் என்ன, இந்த லியூமலில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன சர்வீசஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு போய் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியாஸ் கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் லியூமலை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பற்றி ஒரு லிங்க்டினில் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். லிங்க்டினில் லியூமல்லாம் என்ன, அந்த கம்பெனிஸில் எப்படி இருக்குது, அந்த கம்பெனிஸோட ஒர்க் கல்ச்சர்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பேரா மாதிரி நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் எனிதிங் தட் யூ விஷ் டு ஷேர் வித் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வேறு ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ண விரும்புறீங்களான்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. டு யூ நோ எனி ஒன் ஒர்க்கிங் இன் லியூமல், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது லியூமலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இருந்த எஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. ஹவ் டு யூ கெட் ஆப்பர்ச்சுனிட்டி அபவுட் திஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன்கேஸ் நம்ம சேனல் நேம் மென்ஷன் பண்ணாலும் ஓகே, ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் நேம் மென்ஷன் பண்ணாலும் ஹாப்பி தான். தென் அதுக்கப்புறம் இந்த யூசர் கேப்சா இருக்கு இல்லையா, இந்த கேப்சாவை வந்துட்டு நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இந்த கேப்சா உங்களுக்கு தெரியலனா கேப்சா கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இந்த செக் பாக்ஸை கொடுத்துட்டு அப்ளை நம்ம அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட ஃப்ரெஷராக யாராவது ஜாப் தேடிட்டு இருந்தாங்க, அது 2025 பேட்ச் பாசிட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஜாப் தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், இந்த லிங்க் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜாப் வந்து சீக்கிரம் எக்ஸ்பைரி ஆயிருன்னு நினைக்கிறேன். அதனால் வந்துட்டு எவ்வளோ சீக்கிரமாக உங்கள் பீப்பிள்ஸ், உங்கள் காலேஜ் குரூப்ஸ், உங்கள் பிளேஸ்மெண்ட் குரூப்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண முடியுமோ அந்த பீப்பிள்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி இந்த மாதிரி 2025 பேட்ச் பீப்பிள் பாசிட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்ல தெரியப்படுத்துங்க. தென் இந்த லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 வச்சு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.